வந்து பங்கருக்குள்ளே நிற்கிறோம். இந்த மொத்தம் இந்த பில்டிங்கில் சைஸில் பார்த்தீங்களா, இதில் போகிறது வந்து எவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு வீட்டின் ஒரு பகுதிக்கால தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது. பங்கர் இருந்த இடங்கள் சிலதெல்லாம் வந்து இப்போ வந்து உள்ள ஒளிஞ்சி வந்து போய் கொண்டு இருக்குது. இந்த இடங்கள் ஒரு வாசல் வந்து இதுதான் பாருங்க அப்படி இருக்கு. அதே மாதிரி பங்கரை வந்து கட்டியிருக்கணும். கட்டண அமைப்போட பார்க்கலாம் உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது. வணக்கம் உறவுகளை, நாங்கள் புதுக்குடி பிரதேசத்தில் இருக்கிற ஆனந்தபுரம் என்ற ஒரு பகுதியில் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த காலங்களில் வந்து நடத்தப்பட்ட ஒரு பங்கர் உண்டு பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து எப்படி இந்த இடத்துல இந்த பங்கர்கள் எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்ப்போம் அந்த பங்கர் எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாம் முழுசாக இருக்காது, எப்படி சிதைவடைஞ்சான்றிருக்கும். உங்களுக்கு இது எஞ்சிய பாகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிற விஷயங்களை உங்களை நான் காட்டுறோம். 2009 முற்பட்ட காலம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இடம் வந்து யுத்தத்தால் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்ட இடம். இங்கே இப்போ தென்னை மரங்கள் எல்லாம் ஆளி விட்டு இப்போ தான் மக்களால் தென்னை மரங்கள் மீளுருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதில் வந்து ஆனந்தபுரம் பகுதிக்கு வந்து வந்திருந்த நாங்கள் இந்த இடத்துல பங்கர் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குதாம் என்று சொல்லி இந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து சொல்லியிருந்தேன். அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடம் வந்து இப்போ வந்து ஒரு தனியாருடைய காணியாக வந்து இருக்குது. எல்லாம் வந்து ஒரு சுற்றி ஒரு தென்னந்தோப்பு தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த இடத்துல வந்து இந்த மண்ணுக்கு கீழே பங்கர் வந்து காட்டியிருக்கிறோம் சீமேந்துகளால் வந்து. தேசத்தில் வந்து ஒரு 3-4 பகுதிகளால் வந்து பாதைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லினோம். இதில் வந்து ஒரு வீடும் வந்து இருந்து தான் ஒரு வீட்டின் ஒரு பகுதிக்கால தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போ அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து இடித்து தரமட்டமாக்கி இருக்கணும். இதுதான் ஒரு பங்கர் ஒரு வாசல் வந்து இதுதான் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. மழையெல்லாம் வந்து போயிட்டு அப்படியே தண்ணியில் வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்படி இதால் வந்து நான் சுற்றி உள்ளே போகணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள்ள போகிறது வந்து எவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி தெரியல. இதுக்கெல்லாம் அப்படி சுற்றி நான் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து தண்ணியாக இருக்குது. நான் வேறு இன்னும் ஒரு வாசல் இருக்குது, அதால் பார்ப்போம். இப்படியே போனீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே வந்து கீழே வந்து ஒரு பெரும்பாலான ஒரு வீடு மாதிரியான அமைப்பு வந்து இருக்கணும். அதுக்கு வந்து 2-3 பகுதிகளால் வந்து வாசல்கள் வந்து அமைச்சிருக்கணும். இப்போ நாங்கள் முதல் காட்டினது வந்து ஒரு வாசல். இந்த இடத்துலையும் இன்னொரு வாசல் வந்து இருக்குது. அந்த வாசல் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த பகுதி வந்து உள்ளே போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இடத்துல இல்லை. ஏண்டா ஃபுல்லாக கஞ்சலும் குப்பையும் கூலவும் மாத்தன் இருக்குது. இதுக்குள்ளே அப்படியே பெரிய வங்கர் மாதிரி வீடுமாக இருக்குது. அந்த வங்கர் இருந்த இடங்கள் சிலதெல்லாம் வந்து இப்போ வந்து உள்ளுக்கு பொறிஞ்சி வந்து போய் கொண்டிருக்குது. இந்த இடங்கள்லாம் வந்து கட்டுற மாதிரி இருக்குது. இல்லாத கீழே சீமேந்தெல்லாம் வந்து கட்டியிருக்கணும். வந்து பங்கருக்குள்ள நினைக்கிறோம். நாங்கள் போகிறோம் உள்ளுக்கு. இல்லை இங்கெல்லாம் தண்ணி தான் நிற்குது. போயில உள்ளுக்கு பாருங்க, அந்த கட்டுறதுன்ற மொத்தத்தை பாருங்க. அந்த இதுக்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே போகுது, தண்ணி வந்து நிற்கிது. நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு இடத்துல அடைப்பு இருக்கிறபடியாக அப்படி நிற்கிறேன். இதுக்குள்ள பாம்போல் பூச்சி நிற்கிதுன்னு சொல்லி பயத்தில் இறங்கையில் போயிருக்காங்க நினைக்கிறது. எவ்வளோ மொத்தமான பெரிய பெரிய
கம்பிகள் அந்த காலத்தில் வந்து இந்த கம்பிகள்லாம் இறக்குமதி எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் கொண்டு இல்லை. அந்த கம்பிகள் வந்து இந்த இடத்துல எப்படி கொண்டு வந்து கட்டியிருக்க வேண்டிய தெரியல. அந்த இடத்துல வெளிநாடுகள்லேருந்து சில கப்பல் மூலமாக இறக்குமதிகள் செய்யப்பட்டிருக்கலாம். இது உள்ளுக்குள்ளே தண்ணி நிற்கிறபடியாக நாங்கள் போகலாம். கிடக்கு பாருங்க அந்த கம்பி அந்த மொத்தம் மற்ற இந்த பில்டிங்கிற சைஸ் எல்லாம் பார்த்தீங்களா, மொத்தமாக 3 வாசல் இருக்குது போல. அங்கே மட்டும் போகுது போல. போயிட்டு காட்டை இல்லாது என்ன சொன்னால் இல்லை அங்கெல்லாம் மேலே வந்து இடிஞ்சு மழை தண்ணி இல்லாமல் வந்து உள்ளே போயிட்டுது. ஆனால் ஒரு நல்ல ஒரு பிரமாண்டமான ஒரு கட்டமைப்பாக தான் இருக்குது. இப்படி பரப்புக்கு அப்படியே நல்ல மொத்தத்தில் வந்து போட்டு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்து இன்னொரு வங்கரம் இருக்கான்னு சொல்லிதான் அதையும் போய் பார்ப்போம். ஆனால் இது வந்து இவ்வளோ வங்கர்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னக்கு இது வந்து ஒரு இந்த காலத்தில் ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மக்களும் அப்படித்தான் சொல்லியிருந்தவை. இந்த அந்த அங்கே முதல் காட்டின அந்த பங்கருடைய கட்டமைப்பிலேயே இங்காலயம் ஒரு பங்கரை வந்து காட்டியிருக்கணும். அது வந்து அப்படியே வந்து இடிஞ்சு கிடக்குது பாருங்க. அந்த இடிஞ்சு கிடக்கிறதுனூடாக நாங்கள் இந்த மற்ற அந்த நான் முதல் பார்த்த பங்கரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கோம்னு சொல்லி கொஞ்சம் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் பங்கருடைய அந்த வாசல். நாங்கள் முதல் பார்த்த மாதிரியான வாசல் தான். அது அப்படியே உள்ளுக்கு நல்லன்னு சொல்லி சொன்னால் இதுதான் நான் நினைக்கிறேன் அந்த மெயினான பகுதியாக வந்து இருந்திருக்குன்னு சொல்லி வேண்டாம். பாருங்க இந்த இடத்தால அந்த வாசல் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த நடு பகுதி கொஞ்சம் பரப்பு கூண்டுதாக இருக்கும். இதேகளுக்கெல்லாம் அந்த ஆக்கள் வந்து இருந்திருக்க வேணும். இங்காலையும் ஒரு சில இந்த வங்கனுடைய பகுதிகள் இருக்குது. இந்த வங்கருக்கும் 2 பாதை வந்து இருந்திருக்குது. பாருங்கள் அந்த கட்டமைப்புலாம் எப்படி இருக்கு. ஒரே மாதிரியாக 2 வங்கர் இருந்திருக்குது. இந்த கட்டமைப்பில் பார்க்கலாம் உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளவு கம்பிகள் இவ்வளவு பலப்போடு கட்டியிருக்கணும். இந்த இடத்துல வந்து அதுவும் மண்ணுக்கு கீழே அண்டர் கிரவுண்டாக கட்டியிருக்கணும். ஓகே மக்களே, இது வந்து நாங்கள் வந்த இடத்துல திடீரென்று பார்த்த விஷயந்தான். நிறைய உள்ள இறங்கி காட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. இந்த மழைகளும் இப்போ ஒரு நாட்களுக்கு முன்னே வந்து மழையும் பெஞ்சிருக்கிறதால தண்ணிகள் நிற்கிது. இன்னொரு நாளைக்கு இந்த மழை இல்லாத நாளில் நாங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து வடிவாக காட்டுறோம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.